ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு இந்த மாதிரி போர்டிங் பாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பொதுவாக டூரிசம், அதாவது ட்ராவல் பண்ணுறவங்கள விட அதிகமாக என்ன பண்ணுறது, அந்த ட்ரேடர்ஸ் தான் வந்து அதிகமாக இங்கே போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் வந்து இங்கே சைடில் இருக்குது. அடுத்து அந்த பேக் செக்கிங், லக்கேஜ் செக்கிங், கஸ்டம்ஸ் எல்லாமே ஒரே பாயிண்டில் வச்சுட்டாங்க. இந்த ஒரு டிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி. இந்த ஒரு ஹாலில் தான் எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் டூரிசம், அதாவது ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் சிங்கிள் லக்கேஜ்னு சொல்லி போய்க்கலாம். ஆக்சுவலாக வந்ததே வந்து 5:30க்கு, நீங்கள் 6க்கு வரணும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் 5:30க்கு வந்தீங்கன்னா 6க்கு வந்துடலாம். அதுக்கு பிறகு நார்மலாக அவங்க சிங்கிள் லக்கேஜ்னால இஷ்யூ இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். லாஸ்ட்டு வந்து இந்த இமிக்ரேஷனில் கேட்டாங்க, நீங்கள் லாஸ்ட்டில் வந்து வாகா பார்டர் வழி எங்கே போனீங்கன்னு. அப்போ பாகிஸ்தான் போகணுன்னு சொன்னேன். ஓகே, உங்களை எல்லோ பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டார். என்ன சார், ஆமாம் சார், எல்லாம் எல்லோ பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நம்ம இது வரைக்குமே சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரியில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்ம பார்டர் க்ராசிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லிவிட்டு நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அதோடய பர்ஃபெக்டாக எல்லாமே சிம்பிள் ப்ரொசீஜர். பட் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. 8 மணிக்கு தான் நமக்கு ஃபெரி வரும். அது ரேட் அப்படியே போக வேண்டியதான்.